ஹாய் கைஸ், பிரியாணி சாப்பிட்லான்னு போன வாரம் சண்டே வந்து கடைக்கு போயிருந்தேன். கடையில் பிரியாணி தீர்ந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. ஸோ எத்தனை பிளேட்லாம் பிரியாணி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டேன். 10 பிளேட் பண்ணப்பான்னு சொன்னார். 20 பேர் வந்துட்டாங்கப்பா உன்னையும் சேர்த்து அப்படின்னு சொன்னாங்க. 10 பிளேட் டிமாண்ட் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், டூ மெனி பீப்புள் சேசிங் குட்ஸ், டூ மெனி பீப்புள் ஹேவிங் மணி சேசிங் குட்ஸ். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்ஃப்ளெக்ஷனரி கேப். ஓகே, அதுவே வந்து பார்த்திங்கன்னா 10 பிளேட்டு தான் பண்ணியிருக்காரு. வந்தது 2 பேர், 8 பிளேட்டு சும்மா இருக்குது. ஓகே, ஒரு பிளேட்டு பிரியாணி 100 ரூபா சொன்னார், 50 ரூபாய் விற்க ரெடியாக இருந்தார் அப்படின்னா பாருங்கள், டூ மெனி குட்ஸ் பட் டூ ஃபியூ பீப்புள் ஆர் சேசிங் தட். கரெக்டாக? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டிஃப்ளெக்ஷனரி கேப். ஓகே, ஸோ டிமாண்ட் அதிகமாக இருந்து சப்ளை கம்மியாக இருந்தால் ரேட் அதிகமாகும். சப்ளை அதிகமாக இருந்து டிமாண்ட் கம்மியாச்சுன்னா ரேட்டு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா குறைஞ்சிரும். ஓகே, ஸோ இந்த 2 கேப்பை பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க. டிஃப்ளெக்ஷனரி கேப், இன்ஃப்ளெக்ஷனரி கேப் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. நன்றி.